நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தீரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, எல்லோரும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருஷம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மற்றும் ஒரு தலைமுறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருஷம். இந்த வருஷம்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அடுத்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா, அடுத்த உங்களுக்கு பதவிகள் இருக்கா, அடுத்த உங்களுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வருஷம் இந்த 2026. சிம்ம ராசி அன்பர்களே, மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ராசியில் இருக்கக்கூடிய கேது.
அந்த கேது பகவான் இந்த 2026 உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறாரு. மேபி ஒரு ஆகஸ்ட் மாதம் சமயத்தில் நிச்சயமாக அந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்து சிம்மத்தை விட்டு கேது வெளியில் போனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். 6-12 வந்துடுவாங்க. இந்த ராகு கேதுவே உங்களுக்கு நல்ல யோகமான ராகு கேதுவாக மாறி விடுவார்கள். புரியுதுங்களா? இந்த ராகு கேதுவே மிகவும் யோகமான ராகு கேதுவாக உங்களுக்கு மாறி விடுவார்கள். அப்போ நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களை கேது சிம்மத்தை விட்டு வெளியில் போனாலே உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விலகும். சிம்ம ராசிக்கு என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதை எடுத்தாலும் ஒரு தடை வருது. என்ன முயற்சி எடுத்தாலும் அதிலெல்லாம் ஒரு கஷ்டம் வருது. எந்த மாதிரியான முயற்சி செய்தாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்ற சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம். குறிப்பாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு, அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே, உங்களை வாழ வைப்பதற்கென்று பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி இருப்பாளரும் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சனி பகவான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார். சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி. ஏன் 8ஆம் இடத்துல சனி வந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைங்க, அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சிம்மத்துக்கு 10ஆம் இடம் எது சொல்லுங்க பார்க்கலாம். சிம்மத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் எதுங்க? ரிஷபம். அந்த ரிஷபத்தை சனி 3வது பார்வையாக பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஒரு அண்டர் பிஸ்னஸ் ரேட்டிங் மாதிரி அங்கே ஒரு உங்களுக்கும் மற்றவங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட். நீ என்ன சம்பாதிக்கிறவே எனக்கு அதில் பாதி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு இன்னொருத்தருக்கு பாதி ஒன்றுமே எல்லாம் ஒருத்தன் வாங்கிட்டு போவான். அதை போல் நிறைய அக்ரிமெண்ட் பேமெண்ட் வெளியில் போகும். உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஏன் ஃபேமிலி பார்ட்னராக கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் நிறைய வேஸ்ட்டு பண்ணியிருப்பீங்க. வீண் விரயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷம் சரியாகும். கேது வெளியில் போயிட்டாருன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நிறைய விடுபட்டு போன தொழில்களை மீண்டும் தொடங்குவீர்கள். நிறைய தொழில் அமைப்புகளாக இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஆயில் கம்பெனியாக இருக்கலாம், இரும்பு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸு, பெரிய பெரிய கம்பெனிஸு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், இரும்பு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், வண்டி வாகன தொழிற்சாலைகளாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஒரு 2 வருஷமாவது நான் அதை விட்டுட்டேன் சாமி, ஒரு கடுமையான சூழ்நிலை, நின்று போன தொழில்கள், தடைப்பட்ட தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 2026 எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை. இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி கொண்டு போகிறது, இது எப்படி இருக்குங்கிற பயம் இருக்குமே. ஆனால் இது எப்படி கொண்டு போகிறது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள்கிட்ட பயம் இருக்குமே. ஆனால் அந்த பயம் விலகும். கவலை வேண்டாம் எனதருமை
சிம்ம ராசி அன்பர்களே. மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதெல்லாம் நிறைய மனக்கவலைகள், மனக்குழப்பம், மனசில் பயம், தொழில் சம்பந்தப்பட்ட பயம், அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள், மெயினாக இடதோஷங்கள். இடதோஷம்தான் நான் ரொம்ப குறிப்பாக சொல்கிறது. இடதோஷங்கள் இதெல்லாம் தொழிலில் பிரச்சனையை ஏற்படுத்தும். பிஸ்னஸ் நல்லா இருந்தாலுமே கூட ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும், ஃபியர்னஸாக இருக்கும், அல்லது ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இதெல்லாம் இந்த பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள். எத்தனையோ நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த பொள்ளாச்சி சைடு, பல்லடம் சைடு நிறைய தோட்டங்கள், தேங்காய் மண்டி வச்சுருப்பாங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்துரும். இடதோஷங்கள், போட்டி பொறாமைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. இதெல்லாம் சரியாகக்கூடிய வருடம், புத்தாண்டு, இதெல்லாம் உங்களை வாழ வைக்கும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அதற்குரிய பரிகாரங்கள் செய்வது சிறப்பு, வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அதே போல தான் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய தொலைக்காட்சிகள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதில் சிறப்பாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இன்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அப்போ அவங்களுக்கு கூட கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மீடியா துறையாகட்டும், அல்லது பத்திரிகை அன்பர்களாகட்டும், அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல போஸ்டிங், நல்ல பதவி கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. சிம்ம ராசி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலம். ஆனால் அது கடைசி வரையிலும் ட்விஸ்டாகவே இருக்கும். கிடைக்குமா, கிடைக்காதா, ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோம், ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகையினால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. இந்த வருடம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடுதலை, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எளிமையாக விடுபடலாம். கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அரசியலில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. மக்களிடத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். செலவீனங்களை மட்டும் பார்த்து செய்வது சிறப்பு. கொஞ்சம் செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், குடும்பம். சிம்ம ராசிக்கு நிறைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருந்து வருது. அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அசட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அங்கம் பங்காளிங்கள் பிரச்சனை, மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வராங்க நம்ம சிம்மராசி அன்பர்கள். ஸோ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வெற்றி உறுதி.